முருகா, என் அன்பு பிள்ளையே, நாளை வியாழனில் உனக்கு ஒரு அற்புதம் நிகழப் போகின்றது. உன் தன் மானம்தான் உன் உண்மையான ஆபரணம். அதை இழந்து எதையும் அடைவது கையில் மணலை பிடித்து வைத்திருப்பது போல. வெளியில் அதிகம் தெரிந்தாலும் உள்ளே ஒன்றும் மிச்சம் இருக்காது. யாராவது உன்னை தள்ளி வைப்பார்கள் என்றால் அதே தூரத்தில் அவர்களை நீ வைத்து விடு பிள்ளையே. காரணம் என்னவென்றால், என் பிள்ளை மதிப்பை இழக்காமல் நின்றால்தான் என் அருள் உன்னை இன்னும் உயர்த்தும். உன்னை புறக்கணித்தவர்கள் நாளை உன் மதிப்பை உணர்ந்து கண்ணீர் விட்டு நிற்பார்கள். அதற்குள் நீ நிமிர்ந்து நிற்பாய். ஏனெனில் உன் பக்கம் நான் இருக்கின்றேன். உன்னுடைய கர்மவினை அனைத்து முடிய போகின்றது என்றால் முருகன் அருள் கடாட்சம் முழுவதுமாக உனக்கு நிறைந்து இருக்கும் பிள்ளையே. கர்மவினை முடிந்து விட்டது என்றால் போராடி ஒவ்வொரு காரியத்தை அடைய நினைத்த உனக்கு போராட்டமே இல்லாமல் தானாகவே அனைத்து நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும். சூழ்ச்சி செய்யும் மனிதர்கள் அருகில் இருந்தால் அவர்கள் முதலில் விலகுவார்கள். எதற்கு எடுத்தாலும் பலவீனமாக தன்னையே நொந்து அழுது கொண்டிருக்கும் நபருக்கு மனம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நடப்பது எல்லாமே என்னுடைய செயலால் தான். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை மனதில் நிறுத்திக்கொள் பிள்ளையே. உனக்கு துன்பம் தந்த சூழ்நிலைகளும் உன்னை வதைத்த மனிதர்களும் எல்லோரும் ஒரு நாள் கடந்து போகும் நிழல்கள் தான். நீ நினைத்து வருந்தும் காயங்கள் உன் வாழ்க்கையை அழிக்க அல்ல, உன்னை வலிமையாக்க வந்தவை. நீ சந்தித்த எல்லா சோதனைகளையும் கடந்து வந்த பின் உனக்காக நான் வைத்திருக்கும் அதிர்ஷ்டம் உன் வாழ்வை ஒளிர வைக்கும். என் அரவணைப்பில் உனக்கு வலிமை கிடைக்கும். அந்த வலிமையில் இருந்து உனக்கு அறிவு பிறக்கும். அந்த அறிவில் இருந்து உனக்கு செல்வமும் சுகமும் பொழியும். ஆகையால் மனதை கலங்க விடாதே. நினைவில் கொள், துரோகம் செய்தவர்களை தண்டிப்பது உன் பணி அல்ல, அது என் கரங்களில் மட்டுமே இருக்கின்றது. அவர்களின் தவறுகள் அவர்களையே தேடி வந்து சேரும். அதற்காக நீ மனம் கவலை கொள்ள வேண்டியது இல்லை. நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கின்றேன். நிம்மதியாக இரு. ஓம் முருகா.